கமலாக்கான நாளாச்சு அடிச்சு இந்த ஊர் புதினங்களை ஒன்றும் கதைக்க முடியல. சும்மாண்டா இந்த நேரம் அடிப்பல் அடிச்சு பார்ப்போம் இதுகளும் வேற முதல் ரிங்கு போகுது. செய்கிறாள் யான் சமனா. ஓ கமலா, எப்படி இருக்கிற? என்ன ஒரு சத்தத்தையும் காணையில. என்ன போல எலெக்ஷனுக்கு போட்டு போடுறாக்காண்டி அப்ப மேல் வீட்டுக்கு போனியே? அப்ப என்ன நீ மனோராக்கு தான் போட்டனியோ? இப்போ இந்த பாஸ்புக்குகள் எல்லாத்துலேயும் ஓ ஓ மாடி நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கல. நல்லா செய்யுது அந்த தம்பி. என்ன இப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி செய்தா நல்லா அந்த வேலைகளில் வேலை நேரத்தை விட்டுட்டு அங்கே இங்கே திரிகிற வைக்காம மற்றது இந்த யூடியூப்கள் பார்த்து கொண்டிருக்கிற வைக்காம எல்லாத்துக்கும் பார்த்து பயங்கர அதிரடியான இதுகள். இந்த கவர்மெண்ட்டுகளுக்கு நாங்கள் ஏதாவது இந்த பேப்பர்கள் பர்த் சர்டிஃபிகேட்கள் எடுக்க போனால் இந்த கச்சேரி வழியெல்லாம் போனால் லைனில் வச்சு எங்களை படுத்துவினம். எவ்வளோ நேரம் வேலையில் செய்யாமல் அங்கே காலை ஆட்டி கொண்டிருந்தோண்டு. ஓ இப்போ எல்லாருக்கும் நல்லா வேட்டு வச்சிடுது அந்த தம்பி. ஓ ஏதோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லாம் காக்க வச்சா எல்லாம் இன்னும் இவ்வளோ அபராதமாம் தண்டனையாம் அது தண்டனை நிறைய இல்லை போட்டு விடாது. ஓமோம் ஓமோம் நான் பார்க்க நல்ல சந்தோஷமாக கிடக்கு. இதே மாதிரி தொடர்ந்து அந்த ஜனாதிபதி செய்வராக இருந்தால் நாடு நல்லா முன்னுக்கு வந்துடுமே. நானும் இந்த கணக்கு இதுகளில் பார்த்தேன், ஃபேஸ்புக்குகள் அந்த மற்ற அந்த டிக்டாக்கு அதுகளில் எல்லாம் பேர் போட்டு கிடக்குது. கணக்க வேண்டுகோள் அவருக்கு வச்சு நானும் இப்போ ஒரு முக்கியமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதுதான் யோசிக்கிறேன், வீடியோவை 15 போடுவோமோ அல்ல ஒரு காகிதத்தை எழுதி அனுப்புவோமோன்ட்டு. என்ன வேண்டுகோளோ அடி முக்கியமான ஒரு வேண்டுகோள் இல்லையடி. என்ன இந்த முதல் வேலையா அதுவும் எங்கட எனக்கு தெரியல. மற்ற இதுகளை பற்றி இந்த தமிழ் குடும்பங்கள்ல இந்த சீதனம் பண்றது பெரிய பிரச்சனையா கிடக்கல்லே. ஒரு புள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்குறா கடையில இவ்வளோ கஷ்டப்பட வேண்டி கிடக்க. அப்ப 2-3 பொம்பளை பிள்ளைய பெற்ற வேண்டிய எல்லாமே யோசிச்சுப்பாரு பாப்பம். ஓ அதுவும் இந்த வெளிநாட்டு காசுகள் வந்தா பிறகு இந்த சில பேரடி இந்த பேருக்கு தாங்கள் டாக்டர் இன்ஜினியர் மாப்பிள்ளைகள் எடுக்கிறாக்காண்டி வெளிநாட்டில் உள்ள மற்ற பிள்ளைகளோட காசுகளை வேண்டி கொண்டு சீதனத்தை கொடுத்து செய்து வைக்கிறது. ஓ கணக்க காசுகளை கொடுத்து மாப்பிள்ளையில வேண்ட மாதிரி செய்து வைக்கிறது தானே எக்கச்சக்கமாக. அதை கொடுத்து பழக்கியாச்சு வெளிநாட்டுக்காரர். அதனால இப்ப எல்லாரும் எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் இல்லை சீதனம் கேட்கணும். முந்தி லட்சக்கணக்கண்டு போய் இப்போ கோடிக்கணக்கில் வீடு காணி அதோட என்ன தூக்கு மாட்டிச்சு ஆகிறது. அதனால தான் இப்போ கணக்கத்தை அதப்பன் பிள்ளைகளை படிக்காதேன்ட்டே சொல்லி நல்லா படிக்கத்தக்க பிள்ளைகளையும் நீ பொம்பளை பிள்ளை டாக்டருக்கு படித்தானே இன்ஜினியருக்கு படித்தானே எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமான சீதனம் தானே கடைசி நேரம் கொடுக்கணும். பேசாம வீட்டை இருந்து தையல் சமையல் பழகு சீதனத்தை சேர்த்து அப்புறம் கட்டி வைப்ப மாட்டேன். ஓ அதுக்கு முதல் ஒரு சட்டத்தை போட வேணும் அந்த தம்பிக்கு. நானே தான் ஒரு காகிதத்தை எடுத்துப்போமோ அல்லது ஒரு வீடியோ 15 போட்டால் தெரியாது. இப்போ ஓ மோம் என் வந்து மருமன்ற குடும்பங்களை பார்த்துட்டு போய் என்ன இப்படி போட்டு கிடக்க அப்படி போட்டு கிடக்கணும் ஒவ்வொரு பிரச்சனை கதைப்பினம். அதான் ஒரு காகிதத்தை எழுதி அவருக்கு போடுவோமோன்னு இருக்கிறான். முதல் வேலையா அந்த சீதனம் இத்தனை லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு தர கவர்மெண்ட் இந்த பேச்சுவார்த்தை வைக்கணுமோ மாப்பிள்ளை குடும்பத்தை எல்லாத்தையும் கூண்டோட கொண்டு போய் ஜெயிலுக்கு போட போகணுமென்ட்டு நான் வேண்டுகோள் வைக்க போறேன். முதல் வேலையை அதை செய்ய தாண்டி வேணுமடி. பின்ன இந்த வீடியோவில் போட்டால் அதுகளை வச்சு போய் இந்த பிள்ளைகளையும் நானும் 4 பிள்ளைகளை கட்டி கொடுத்தனான் பேந்தாவே இந்த மாப்பிள்ளை பகுதி மேலே ஒருத்தர் கதை கேட்பினா இந்த பிள்ளைகளும் கேட்கும். என்னதுக்கம்மா அப்படி போட்டிகள் இப்படி போட்டி காகிதத்தை எழுதி போட்டால் ஒருத்தருக்கும் தெரியாதானே எழுதி போடான்னு தான் இருக்கிறேன். சீதனம் கேட்குற பேச்சுவார்த்தை வச்சு கல்யாணங்களில் சீதனை பேச்சு வச்சு வைக்கிறதோ இல்லை சீதனை டிமாண்ட் பண்ணுற ஆக்களை அப்படியே குடும்பத்தோட மாப்பிள்ளையோட குடும்பம் உற்றார் உறவினர் யாரெல்லாம் கதைக்கணுமோ சீதனை பேச்சுவார்த்தை எல்லாரையும் தூக்கி கூண்டோட ஜெயிலில் போட சொல்லி எழுத போகிறோம். பின்னி என்ன எத்தனை குடும்பங்கள் கரைச்சல் பட்டு கந்து வட்டிக்கு அது இதண்டு கடனை வேண்டி பேங்குகளில் லோனுகளை எடுத்து எல்லாம் கல்யாணத்தை செய்து கொடுத்து எத்தனை தாதப்பன் தின்ன வழியெல்லாம் கரைச்சல் படினா தெரியுமே. பொம்பளை பிள்ளைகளை பெற்று போட்டு அதுவும் பிள்ளைகளை அவங்க அம்மா மாப்பிள்ளை மேலே விட பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் படிக்கவும் வச்சுட்டு சீதனத்தையும் கொடுத்தா இன்னைங்கிற சொல்லி பார்ப்போம். தாதப்பன் உள்ளவே ஆசைப்படுறது கொடுக்கறது வேற. இது டிமாண்ட் பட்டி இல்லை வேண்டினா. ஓ அதுக்குள்ள சில கல்யாணங்கள் எல்லாம் பொருந்தின மாதிரி இருக்கா. வேறு ஒரு பொம்பளை போது இன்னும் கூட சீதனம் தெரியணும் பண்ணோடனே வேறு ஏதாவது சாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணி போட்டு அங்கே சீதனம் கூட தெரியணுமா அங்கே செய்யணுமா.
ம் எனக்கு கணக்க வேண்டுகோள்கள் அவர்கிட்ட வைக்க கிடக்குது. முக்கியமாக இன்னொன்றடி எங்கட இன்னும் பலாலியில் குறிப்பிட்ட இடங்களுக்கு விட இல்லையல்லோ, அதுக்கு முதல் விட சொல்லணும். அதை ஒருத்தரும் கேட்குறாங்களே இல்லை, எல்லாம் படிப்பானல்ல விவரம். பின்னி நான் இந்த பலாலிக்கு போகிறதோ என்னடி இப்போ வேறு இடங்கள்ல நாங்கள் காணிகளை வேண்டி வீட்டை வேண்டி கட்டி போட்டிருந்தா அதுங்கிட்ட சொந்த மண்ணண்டா ஆயிடுமே. இப்போ நாங்கள் இப்போ வேறு இடத்துல வீடுகளை வேண்டி கட்டி போட்டு இருந்தாலும் இன்னும் இவ இந்த ஊராக்கள் இல்லை, இவ இடம்பெயர்ந்த ஆக்கள் தானன்ற பேர் தான் எங்களுக்கு இருக்குது. ஏன் எங்கட மண்ணுக்கு இப்போவே காலை வைக்க விடாட்டி இப்போ நாளைக்கு நானும் இந்த மனுஷன் சத்திக்கிட்டு போட்டால் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி தெரியுமே இந்த மண் எதாண்டு? வீடு வாசல் ஒன்றும் அதுகளுக்கு தெரியாது. ஏன் இப்பவும் இந்த பிள்ளைகளை எல்லாம் செய்தவை எல்லாம் ஏதோ ஒன்றுமில்லா வந்ததுகள், வீடு காணி வளவு இல்லாத வேண்டிதான் நினைக்கிறேன். எங்கட பலாலி எங்கட இடங்களுக்கு விட்டால் தானே அவைக்கு தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ நிலங்கள் இருக்குது, பூமிகள் இருக்கண்டு. ஓமோமோம் அதையும் பேசுவான். இப்போ பிள்ளைகளை ஒன்றுமில்லா வந்ததுகள், வீடு வாசல் இல்லாததுகள், இப்போ ஏதோ வெளிநாட்டில் உள்ள ஜபரியாக்களோ அப்படி இப்படி என்ற பேச்சு பார்த்து தான் நாட்டில் கிடக்குது. ஓமோமோம் பலாலியில ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இடத்துக்கு விட்டுட்டு மிச்ச இடம் விடாம தானே வச்சிருக்கிறாங்க. அதான் எழுத போறோனே, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, இவ்வளோ அபிவிருத்தி இல்லாத இது இவ்வளோ திட்டங்கள் எல்லாம் போடுறோம். நீங்கள் ஏன் அந்த இடங்களுக்கு இன்னும் விடாம வச்சிருப்பானுங்களை? நாங்கள் ஏதோ நாடோடிகள் மாதிரி எங்களுக்கு சொந்த மண் நிலம் இல்லைன்ற மாதிரி ஆக்கள்கிட்ட பல்லுகளுக்குள்ள அவைய வாயலுக்குள்ள நாங்கள் உள்ளிட்டு பேச்சுவார்த்தை பண்ண வேணும். நாங்கள மண்ணுகளை நிலங்களையும் பார்த்தா தான் மற்றவைக்கு தெரியும். அந்த நீங்கள் எங்கே இந்த பெரிய இந்த இந்த என்ன ஆடம்பரமான இடங்கள்ல காணிகள் வீடுகள் என்னத்தை வச்சிருந்தாலும் எங்கட மண்ணில் விளையிற மாதிரி விளையுமே பயிர்கள். எனக்குமோ என் சம்மந்த போதி மாதிரி கொண்டே காட்ட வேணும். இந்தா ஒன்றுமில்லாத ஏதோ நாங்கள் நாடோடிகள் ஒன்றுமில்லாததுன்ற மாதிரி நினச்சியல் இங்கே வேற இந்த வீடு மண் பூமி எல்லாத்தையும் கொண்டே காட்ட வேணும். பலாலி மண்ணுக்கு மற்ற இடாக்கள் எல்லாம் பிச்சையில் எடுக்கணும். பின்ன அதுதானே பலாலி மண்ணில் விளைகிற மாதிரி எங்க பயிர் விளையும்? அதுதான் நான் ஒரு கடிதம் எழுதி போட்டடி போட வேணும். என்னண்டு போடுறது? புது ஜனாதிபதி அனுரன்னு சொல்லி போட்டா போஸ்ட் பண்ணினா போகுமே. இவே ஒருத்தருக்கும் சொல்லாம தான் போட போறோம். இந்த ஒவ்வொரு நொட்டை நொடுப்பு சொல்லிவினான். எனக்கு முதல் இந்த பலாலி எங்கள் இடத்துக்கு விட வேணுமென்றது. மற்ற இந்த சீதனம் கேட்குற மாப்பிள்ளை குடும்பத்தையும் மாப்பிள்ளை குடும்பம் எல்லாத்தையும் பூண்டோட ஜெயிலில் போட வேணும். அப்போதாண்டி பொம்பளை பிள்ளைகளை நம்பிட்டாதவன் படிப்பிக்குங்கள். இப்போ யோசிக்கள் படிப்பிக்கவும் போனோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு இவ்வளோ கோடிக்கணக்கில் என்ன என்ன செய்கிறான் இல்லை கணக்க பிள்ளைகளை படிக்க விடாமலே எல்லாம் படிக்கத்தக்க பிள்ளைகளை வச்சிருக்க போகிறதுகள் வீடுகளில். அவருக்கு சில பிள்ளை இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த ஊர்க்கதையே தெரியும், விடுபடாத காணியல். ஆனால் சீதனம் அவேண்ட இதுகளில் பெருசாக அப்படி எனக்கு தெரிஞ்சு சிங்கள குடும்பங்களில் அவளா அப்படி டிமாண்ட் பண்ணி வேண்ட இல்லை நினைக்கிறேன். எனக்கு தெரியல. உங்களோட தமிழ் குடும்பங்களில் தான் ஆகலம் மோசம்து. சில குடும்பங்கள் தான் அப்படி கொடுத்து பழக்கினது. ஓமாம் சில பேர் வேண்டாமன்னு சொல்லி போட்டு சீதனம் வேண்டாம்னு சொல்லி போட்டு இப்போ இந்த வீட்டுக்குள்ள எடுத்து அப்புறம் கொடுமை பண்ணுறது. இதுகளுக்கு எல்லாம் முதல்ல ஒரு சட்டத்தை போட்டு சொல்லி எழுத போகிறான். இல்லைண்டே சனிக்கிழமை தானே வெளியில் போட்டினான். நான் விரதம் தானே. முழுகிட்டு வந்துட்டேன், சமைச்சிட்டேன். 1 மணி பிறகுதான் சாப்பிடணும். புரட்டாதி சனி தானே. எங்கே எரிக்கிறது? இவருக்கு சொன்னான் போய் கோயிலில் போய் எரிக்க சொல்லி. சரி என்ன இப்போ வேற முதல் வைக்கிறேன் நடி. ஆனால் கடிதத்தை எழுதி போட்டு உனக்கு ஒரு வாய்ச்சி காட்டிட்டு நான் அனுப்பி விடுவோம். ஓமாம் நீ எதோ உனக்கு மனதில் வந்தா சொல்லு, அதையும் சேர்த்து எழுதி வர்றேன். சரி அடி. ஓகே ஓகே ஓகே. இந்த ஒரு கடிதம் எழுதத்தான் வேணும். சும்மா பொம்பளை பிள்ளைகளை பெற்றுட்டா என்ன நடுக கஷ்டப்பட்டு கொண்டு கேளுமே. ஆம்பளை பிள்ளைகளை பெற்ற மாதிரி தான் பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரே சாப்பாடு எல்லாம் கொடுத்து தான் வளர்க்குறோம். இப்போ இந்த கல்யாணம் படிப்பிக்கிறதும் எல்லாம் படிப்பிச்சு அப்புறம் என்ன எனக்கு நல்ல வாயில் வருது. ஏதோ நான் கட்டி கொடுத்த பிள்ளைகளை செய்த குடும்பங்கள் நல்ல குடும்பங்கள்ன்றபடியாக பரவாயில்லை. எத்தனை குடும்பங்கள் எக்கச்சக்கமாக ஜீதனம் கிளம்பேண்டி வீடு வாசலும் வேண்டி அந்த தாத 12 வரைக்கும் கரைச்சல் பட்டு கொண்டு இருக்குது, கடன் கட்டி கொண்டு இருக்குது. இந்த கால பொடியங்களும் நல்லா அடி கொடுக்க வேணும். அவங்களுக்கு தான் அறிவில்லையே தாத பெண்களுக்கு தான்டா. ஒரு கடிதத்தை வடிவா எழுதி